பணத்தை வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாது வயசு. பணத்தை வச்சு சாதிக்க முடியாதா? நான் உங்களுக்கு கதை சொல்றேன் கேளுங்க. இங்கிலாந்துல டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து மாசம் ஆயிட்டு வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மா சந்தேகப்பட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பாக்குது. அது மாசமா இருக்கு அப்படின்னு உறுதியாயிட்டு. உறுதியானோடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த பொண்ணை போட்டு அடிச்சு யார் இதுக்கு காரணம் உடனே வர சொல்லுது. இதோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னது. அப்பா அம்மா இந்த பொண்ணு எல்லாம் ரெடியா இருக்காங்க, வரட்டும் பிரச்சனை பண்ணிட்டு மறுவேளை பாக்குறேன் எப்படி இது நடக்கலான்னு. ஒரு 3 ஃபெராரி கார் வந்து நின்னுது. ஒரு 55லேருந்து 58 வயசு மதிக்கத்தக்க ஒரு வயசான ஆள் வந்து இறங்கி நடந்து வந்தாரு. நேராக உள்ள வந்தாரு. உள்ள வந்து எல்லாரையும் பார்த்து சொன்னாரு, தப்பு நடந்து போச்சு, இதே மாதிரி நடக்குன்னு நான் எதிர்பார்க்கல, நடந்து போச்சு. பிறக்கிறது பொம்பளை பிள்ளையா இருந்தா $10 மில்லியன் பணமும் என் கம்பெனியில் 25% ஷேரும் அவன் மருத்துவ செலவு படிப்பு செலவுக்காக தனியாக $5 மில்லியன் பணமும் கொடுத்துட்றேன். பிறக்கிறது ஆம்பளை பிள்ளையா இருந்தா $20 மில்லியன் பணமும் 50% ஷேரும் மருத்துவ செலவு படிப்பு செலவுக்காக $25 மில்லியன் கொடுத்துட்றேன். 2 பிள்ளைங்க ரெட்டை பிள்ளையா இருந்தது, பிறக்கிறது ரெட்டை பிள்ளையா இருந்தா இது 2ஐயும் சேர்த்து கொடுத்துட்றேன். நீங்க எதா இருந்தாலும் எனக்கு ஓகே. ஆனா எனக்கு ஒரே ஒரு குழப்பம் இருக்கு. ஒருவேளை குழந்தை பிறக்கலன்னாலோ கரு களைஞ்சு போச்சுன்னாலோ இல்ல ஒருவேளை குழந்தை இறந்தே பிறந்தாலும் நான் என்ன பண்றது, அதுக்கு நீங்களே ஒரு தீர்வு சொல்லுங்க, நான் எதா இருந்தாலும் கட்டுப்படுறேன் அப்படின்னாரு அவரு. அதுக்கு அந்த குழந்தை அந்த பொண்ணோட அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு, அதை பத்தி நீங்க ஏன் கனவு பண்றீங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை, கரு களைஞ்சு போச்சு இல்ல குழந்தை உண்டாவலன்னு நீங்க கவலைப்படாதீங்க, மறுபடியும் நீங்க முயற்சி பண்ணுங்க, அதுக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம்னாரா.